தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர், அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். விஜயோடைய வின்னிங் சான்ஸ் அப்படிங்கிறதும், இந்த தொகுதி அவர் ஏன் தேர்ந்தெடுத்திருப்பார் அப்படிங்கிறதும் உங்களுடைய பார்வை. 1991 செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் வேட்பாளராக 2 தொகுதியில் களம் கண்டார், வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார். ஸோ ஒருவேளை அந்த சென்டிமெண்ட்டுக்காக தாவேகா விஜய் 2 தொகுதியில் போட்டியிட்டார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் களமிருக்கிறார். திருச்செங்கோட்டில் அருண்ராஜ் களமிருக்கிறார். செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் அவருடைய தொகுதியிலே களமிருக்கிறார். ஸோ இதில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வெற்றி வாய்ப்புன்னு சொல்ல போனால் பெரம்பூரில் விஜய். புசி ஆனந்த பொறுத்தவரை எனக்கு சத்யா இருக்கார், சத்யா செல்வாக்கு மிக்கவர், தீநகரில் நிறைய பணிகள் பண்ணியிருக்கார். அதனால புசி ஆனந்துக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. 1000 லைட்ஸில் ஜேசிடி பிரபாகர் அதிமுகவுடைய முன்னாள், அவருக்கு எதிராக 1000 லைட்டில் 1000 விளக்கு தொகுதி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆக்சுவலாக ஜேசிடி பிரபாகரன் வில்லிவாக்கம் தொகுதியில் நன்கு பரிச்சயமானவர். அவர் முன்னாள் எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு பரிச்சயமான அந்த தொகுதிக்கு பதிலாக இந்த இடம் கொடுத்தது வியப்பாக இருக்குது. அங்கே 3 பேருமே களத்தில் தீவிரமாக இறங்கக்கூடியவர், 3 பேருமே அரசியல் அனுபவம் பெற்றவர். திருவிக்கா நகரில் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பகுஜன் சமாஜ் கட்சியுடைய முன்னாள் தலைவர், படுகொலை செய்யப்பட்டவர், பட்டியல் சமூகத்துக்காக நிறைய செய்தார் அப்படின்னு அந்த ஒரு தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வைத்திருந்தவர். அவருக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ரெட்டைலை சின்னத்தில் திருவிக்கா நகரில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் களமிருக்கிறார். இது எப்படி இருக்கும்? அது அனுதாபவலை நிச்சயம் அவங்க சார்பில் இருக்கும். உங்களுடைய பார்வையில் இது என்ன எலெக்ஷனாக இருக்கும்? 5 முனை போட்டியாக இருக்குமா, 4 முனை போட்டியாக இருக்குமா, 2 முனை போட்டியாக இருக்குமா, இல்லை ஒரே முனை தானா? உங்களுடைய பார்வை. பை அண்ட் லார்ஜ் சென்ற முறை போல் இந்த முறையும் திமுக அதிமுக அணிகளுக்கு இடையிலான மோதலாக இருக்கும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருக்கு. இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர், அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். இது கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு டிப்பிக்கல் ஸ்டைலாக இருக்குது. ஏன்னா ஸ்டாலினும் சரி, எடப்பாடியும் சரி, இவங்க யாரும் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ் 2 தொகுதியில் போட்டிட்டவர்கள் அல்ல. பட் இவர் அந்த பெரிய தலைவராக இருந்தால் அந்த இதில் போட்டிடுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். விஜயோடைய அந்த வின்னிங் சான்ஸ் அப்படிங்கிறதும், இந்த தொகுதி அவர் ஏன் தேர்ந்தெடுத்திருப்பார் அப்படிங்கிறதும் உங்களுடைய பார்வை. ஒன்று, பெரம்பூர் தேர்ந்தெடுத்துக்கு காரணம் அர்பன். அநேகமாக விஜய்க்கு ஃபேன்ஸு அல்லது ரசிகர்கள், ஆதரவாளர்கள் அர்பனில் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்கன்னு என்னுடைய யூகம் அது ஒன்று. அதனால் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தார். திருச்சி கிழக்குலேயும் போட்டியிடுகிறார். திருச்சி கிழக்குன்னா கூட அதுவும் கொஞ்சம் அர்பன் பிளேஸ், அது இட்ஸ் நாட் அ ரூரல் பிளேஸ். ஆகையினால அர்பன் பகுதிகளாக, நகர்ப்புற பகுதிகளாக தேர்ந்தெடுத்து அவர் போட்டியிருக்கார். நிச்சயம் பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்கில் எப்படி இருக்கும் தெரியல எனக்கு அந்த கலர் நிலவரம். ஆனால் பெரம்பூரில் அவருக்கு வாய்ப்பு நிச்சயம் பிரகாசமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். கரெக்ட். 1991 செல்வி ஜெயலலிதா அம்மையார் முதல் முறை, அதாவது களம் கண்டபோது, தேர்தல் போட்டியிட்ட போது 1989 போட்டியிட்டார். அப்போது ஒரு தொகுதியில் தான் போட்டிட்டார், போடி நாயக்கன் ஒரு மட்டும் தான் போட்டிட்டார். 91 முதல்ல காங்கேயத்தில் போட்டிட்டார். அப்புறம் பர்கூரில் 2 தொகுதியிலையும் வேட்புமனு தாக்கல் பண்ணார். அதுக்கு பிறகு தேர்தல் முடிவில் 2மே வெற்றி பெற்ற பிறகு பர்கூரை தக்க வைத்து கொண்டு காங்கேயத்தை ஆர் வீரப்பனுக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு நினைவு சரியாக இருந்தோன்னா அந்த ஆர் வீரப்பன் அப்போது அமைச்சராக ஆயிட்டார் முதல்ல. ஆனால் தொகுதி எம்எல்ஏவாக இல்லை. கடைசியில் இந்த தொகுதியை அவருக்காக விட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் தெரியும் நமக்கு. 2001 ஜெயலலிதா அம்மையார் மறுபடியும் போட்டியிட்ட போது 4 தொகுதியில் போட்டியிட்டாங்க. அதாவது ஆண்டிப்பட்டி
மற்ற ஒரு 2, 3, 4 தொகுதிகளில் அந்த அம்மா போட்டியிட்டாங்க. அதில் வந்து 2 இடங்கள் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டன. 2 தொகுதி நின்னாங்க. அந்த சமயத்தில் டான்சி வழக்கு அவருக்கு எதிராக தீர்ப்பு வர இருந்தது. வழக்கு இருக்கும்போது தேர்தலில் போட்டிட்டாங்க. தேர்தல் முடியெல்லாம் வந்து அவங்க முதலமைச்சராக ஆயிட்டாங்க. ஆனால் வழக்கு தீர்ப்பு அவங்களுக்கு எதிராக வந்தது. வந்த உடனே அவங்க பதவி இறங்க வேண்டியது இருந்தது. தொகுதியும் காலியாச்சு. அந்த நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அப்போ தான் முதல் முறையாக முதலமைச்சர் ஆக்கப்படுகிறார். அப்புறம் அவங்க இந்த நீதிமன்ற வழக்குகளில் வந்து அவர் விடுவிக்கப்பட்டார். பின்னாடி டான்சி வழக்கில் விடுவிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் ஒரு தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாகி முதலமைச்சரானார். ஆக அப்போது 4 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2 தொகுதி நிராகரிக்கப்பட்டது. அப்படி நடந்தது. அதற்கு பிறகு பெரும்பாலான ஆளுமை மிக்க தலைவர்கள் யாரும் 2 தொகுதியில் போட்டியது ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான். நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா 1980 வந்து இந்திரா காந்தி அம்மையார் சிக்மங்களூர்லேயும் ரேபரேலிலையும் போட்டிக்கிட்டாங்க. 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றாங்க. ரேபரேலி விட்டு கொடுத்து சிக்மங்களூர் எம்பியாகவே இருந்தாங்க. பிரதமர் ஆனாங்க. அது ஒரு பக்கம். அதே மாதிரி நரேந்திர மோடி 2 தொகுதியில் போட்டிக்கிட்டார். ராகுல் காந்தி 2 தொகுதியில் போட்டிக்கிட்டார். வயநாடும் ரேபரேலியும். அதில் வந்து ஒரு தொகுதி வெற்றி வாய்ப்பிழந்தார். இந்த மாதிரி நேஷ்னல் லெவலில் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் மாநில அளவில் செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து அது ஒரு தகவலை நம்ம சொல்லி ஆகணும். 1991 அவங்க போட்டு 2 தொகுதியில் போட்டியதுக்கு ஒரு காரணம் உண்டு. நாங்கள்லாம் கேட்ட நிருபர்கள் அந்த வேட்பாளர் பட்டியல் அவங்க ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் கேட்டோம். அப்போ எஸ்டிஎஸ் சோமசுந்தரம் பேரும் ஆர்எம் வீரப்பன் பேரும் இடம்பெறலை. நாங்கள் ஏன்னு கேட்டோம்னா, இல்லை கட்சி பணிகளுக்காக அவங்க பொறுத்திருந்து நாங்கள் கட்சி பணியில் ஈடுபடுறோம்னு சொன்னாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் எஸ்டி சோமசுந்தரமும் ஆர்எம் வீரப்பனும் அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டார் வெற்றி பெற்ற பிறகு. அந்த நேரத்தில் 2 தொகுதியில் தான் களம் இறங்குவதாக அறிவித்தார். ஏன் 2 தொகுதின்னு? இதான் முதல் முறை. அப்போ தான் முதல் முறையாக ஒரே நபர் 2 தொகுதியில் போட்டியிடுறது. அப்போ ஏன் அந்த மாதிரி ஒரு புது நடைமுறை அப்படின்னு கேட்டபோது, காங்கேயம் தொகுதின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் கரெக்ட், அந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த ஒரு சாதாரண சுயேட்சை வேட்பாளர் ஒருவர், நான் தேர்தல் முடிஞ்ச உடனே அதாவது இது வேட்புமனு முடிஞ்சு தேர்தல் எதிர்கொள்கிற நேரத்தில் நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு அதோ ஒரு அறிவித்தார். அதை அந்த அம்மா கிண்டல் கூட கண்டித்தாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து செய்தியாளர் கூட்டத்தில் கண்டிச்சுட்டு தான் இந்த மாதிரி ஒரு இது வந்து எதுக்குன்னா, அப்படி ஏதேனும் விபரீதமான சம்பவம் நடந்தால் தேர்தல் தள்ளி வைக்கப்படும். அனைத்து 233 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து வெற்றியானாலும் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற ஜெயலலிதா களத்திலே இறங்க முடியாத சூழலில் தள்ளி வைக்கப்பட்ட பிறகு தான் மறுபடியும் நடந்த பிறகு தான் அந்த அம்மா போட்டியிட்டு எம்எல்ஏ ஆக முடியும். முறையாக சட்டப்பேரவைக்கு ஆட்சிக்கு செல்ல முடியும். இல்லைன்னா கூட உண்டு, 6 மாதம் டைம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிக்கல் தேவையில்லாத தலைவலி எதுக்கு? அதுக்கு ஒரு சதின்னு கூட சொல்லுவாங்க. அது அரசியல் ரீதியாக நமக்கு அந்த ரொம்ப விரிவாக போகலை. அதற்காரணமாக ஒரு தொகுதி இந்த மாதிரி ஏடாகூடம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு தொகுதி போட்டிவிட்டோன்னு பர்கூர் போட்டிக்கிட்டாங்க. இதில் பியூட்டி என்னென்னா, அந்த அம்மா பர்கூரை ரீட்டைன் பண்ணிக்கிட்டாங்க. காங்கேயம் தொகுதி விட்டு கொடுத்தாங்க. அண்ணன் ஆர்எம் வீரப்பன் அதில் வெற்றி பெற்றார். களத்தில் நிறுத்தி வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் முதல்ல எஸ்டி சோமசுந்தரம் பேர் அறிவிக்கப்படாத சில காலம் கழித்து வேறு ஒரு வேட்பாளர் விலைக்கு விட்டு எஸ்டி சோமசுந்தரம் தஞ்சைன்னு நான் நினைக்கிறேன் போட்டிக்கிட்டார். இது மாதிரி 2 தொகுதிகளில் போட்டியிடுறது முதல் முறை. அதுக்கு ஒரு காரணம் வந்து, 2வது 2001 தொகுதியில் 4 தொகுதியில் போட்டிக்கிட்டாங்க. அது வந்து என்ன காரணம்னு தெரியல. 4 தொகுதி சேஃப்டிக்காக நின்னாங்க. அப்போ ஏதேனும் 2 தொகுதி ஏதாவது விட்ரா பண்ணால் கூட, ஏதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணால் கூட நான் 2 தொகுதியில் நின்று மறுபடியும் வரலான்ற எண்ணமாக நான் தெரியல. அது ஒரு காரணம். அதற்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற முறையில் 2 தொகுதியை களம் காண்பவர் தவிக தலைவர் விஜய். ஒருவேளை 2 தொகுதியில் களம் கண்டால், இப்போ பாருங்கள், 1980 மக்களவைத் தேர்தலில் ரேபரேலி சிக்மங்களூர் 2 தொகுதியிலையும் களம் கண்டாங்க. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர் வேட்பாளராக வெற்றி பெற்றார். 1991 செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் வேட்பாளராக 2 தொகுதியில் களம் கண்டார். வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார். 80 இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியை பிடித்தார். இழந்த ஆட்சியை பிடித்தார். 2001 4 தொகுதியில் செல்வி ஜெயலலிதா போட்டி 2 தொகுதி விட்ரா பண்ணால் கூட 2 தொகுதி நின்றாங்க. 2 தொகுதியில் களம் கண்டாங்க.
ஆட்சிக்கு வந்தார் 2001. ஸோ ஒருவேளை அந்த சென்டிமெண்ட்டுக்காக இவர் இப்போ இந்த நரேந்திர மோடி கூட 2014 முதல் முறையாக அவர் பிரதமர் வேட்பாளராக களத்தில் இறங்கிய போது 2 தொகுதி போட்டியிட்டார். அதில் வாரணாசி, காந்தி நகர் அவருடைய ஹோம் ஸ்டேட்டு குஜராத்தாக இருந்தால் கூட வாரணாசியை தக்க வைத்து கொண்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் காரணமாக தாவேகா விஜய் 2 தொகுதியில் போட்டிக்கிட்டார். ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. இதில் இன்னொரு சின்ன இன்சைட்ஸ்லாம் நிறைய வருது. என்னென்னா பெரம்பூரில் ஒரு தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமாக வந்து ஹோல் தமிழ்நாட்டிலேயே வந்து அந்த அவருடைய தொண்டர்கள் இவ்வளோ பேர் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேலே பெரம்பூரில் இருக்கிறாங்க. அதனால தான் அவர் அதை தேர்வு செய்கிறார் அப்படிங்கிற ஒரு தியரி ஒன்று. 2வது, திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை அங்கே வந்து கிறிஸ்துவர்கள் ஜாஸ்தி. அவர் சொல்லும் போதே சி ஜோசப் விஜய் அப்படின்னா வந்து ஆமாம் அஃபிஷியல் நேம், பட் அதை அப்படி சொல்கிறார். ஸோ திருச்சி கிழக்கில் அவர் அந்த ஒரு இதுலேயும் போட்டிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தொகுதியில் தான் திமுக சார்பில் கிறிஸ்துவ பாதுகாப்பு இயக்கத்துடைய இனிகோ இருதயராஜும் போட்டியிடுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அவர் எதிர்த்து தான் விஜயும் அங்கே வந்து களம் இறங்குகிறார். இப்போ இதில் இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் என்ன? இந்த க்ரைட்டீரியா வந்து பார்த்துருப்பாரா? இதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா பாளையங்கோட்டை இருக்குது, நம்ம அப்பாவு போன்றவர்களில் போட்டியிட்ட ராதாபுரம், அதே மாதிரி இது இருக்குல்ல கன்னியாகுமரியில் சில பெல்ட் வந்து இந்த மிஷனரிஸ் இருக்கிற வலிமையாக இருக்கிற பகுதிகள். அங்கே தான் வந்து மனோ தங்கராஜில் அங்கே தான் போட்டிட்டார். மனோ தங்கராஜ் போனவாடி பத்மநாபபுரம் போட்டிட்டாரு. அதான் அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அந்த ரீஜன் சொல்கிறேன், அந்த மண்டலம் சொல்கிறேன். ஸோ அங்கே கூட போட்டிடலாம். அது மட்டும்தான் காரணம் இருக்குமான்னு தெரியல. ரொம்ப அந்த மத ரீதியாக அவர் அணுகுறாரா எனக்கு ஒரு அந்த விஷயத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க சிறுபான்மை முகத்தை அல்லை. எனக்கு வந்து விஜய் தன்னை ஒரு சிறுபான்மையின் பிரதிநிதியாக கருதி கொள்வாருன்னு நான் நினைக்கிறேன். சினிமாக்காரனாக இருக்கார், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாரு, நடிக்கிறார், என்னோட சொல்லலாம். அது இயல்பு. அது ஒரு தொழில் இருந்து ஒரு 30-40 ஆண்டுகள் அந்த தொழிலில் இருந்தவர். அதனால் சிறுபான்மை பிரதிநிதியாக இருப்பார்ல. ஆனால் திருச்சி கிழக்கில் ஒரு வேளை வேறு ஏதாவது காரணம், இப்போ பெரம்பூர் நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சி கிழக்கில் அதிகமான இளைஞர்கள் இருக்கலாமா அல்லது ரசிகர்கள் இருக்கலாமா? திருச்சியிலே ஒரு மாநாடெல்லாம் பார்த்தார் இல்லையா? அதனால் அந்த காரணமாக இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாமே தவிர சிறுபான்மை ஓட்டுக்காக திருச்சியில் இருக்காரா அப்படின்றது என்னை பொறுத்தது அது முழுமையாக அது காரணமாக இருக்குமா தெரியல. பெரம்பூரில் அவர் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா 2 தொகுதியில் போட்டியிருக்கு, 2 தொகுதியில் போட்டிட்டால் ஒரு சென்டிமெண்ட்டை சிஎம் ஆவாங்க அப்படின்ற ஒரு. ஓகே சார், இப்போ இதில் இன்னும் சில விஷயங்கள் போகும். தாவேகா தொடர்பாகவே அவங்களுடைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப குறைவு தான், ஒரு 10 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ நான் உங்கள் தொகுதியோடு சொல்கிறேன், நீங்கள் எங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் ஒரு யூகம். ஆமாம், யூகத்தில் முத இடம் வந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் டிநகர் தொகுதியிலேருந்து களமிறங்குகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் களமிறங்குகிறார். அப்புறம் ராஜ்மோகன் எழும்பூர் தொகுதியில் வந்து களமிறங்குகிறார். அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார், அதுக்கப்புறம் வந்து திருச்செங்கோடில் வந்து அருண்ராஜ் களமிறங்குகிறார். ஸோ இப்படி ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள். ஸோ இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து யாருக்கான செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் அவருடைய தொகுதியிலே களமிறங்குகிறார். ஸோ இதில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்புன்னு சொல்லப்போனால் பெரம்பூரில் விஜய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சா. ஏன்னா எழும்பூரில் தமிழன் பிரசன்னா இஸ் ஆல்சோ வெரி பாப்புலர். அவருக்கு திமுக பலமாக இருக்கும் பின்னணியில். செல்லப்பிள்ளையும் கூட மு.க. ஸ்டாலினுடைய அன்பிற்கு பாத்திரமானவர். ஆகையினால் அது ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அங்கே பரந்தாமன் மீது அதிருப்தி ஏதேனும் இருந்தால் அது திமுக மேலே எதிர்கொலிக்கக்கூடும். அது தெரியாது. பரந்தாமன் பெரிய சர்ச்சைக்குரிய விஷயங்களில் அவர் ஈடுபட்டாரான்னு தெரியல, பெரிய அளவு பிரச்சனை தெரியல. ஆனால் தமிழன் பிரச்சனைக்கும் ஒரு இது இருக்குது, அப்படி ஹோல்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த பகுதியில் ராஜ்மோகன் திரைப்படக்காரர், இயக்குனர், பரிச்சயமாக அறியப்பட்டவர், பல கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணவர், ஏன் ஊடக விவாதங்களில் கூட முன்பு கலந்து கொண்டவர். ஆகையினால் ராஜ்மோகனுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தால் வாய்ப்பு இருக்கலாம் நான் நம்புகிறேன். பெரம்பூர் விஜய். புஷி ஆனந்த பொறுத்தவரை எனக்கு டிநகர் அதான் அங்கே வந்து
அதிமுக சார்பில் நிற்கிறார். நிற்கிறாரு. சத்யா இருக்கார். சத்யா செல்வாக்கு மிக்கவர். தீநகரில் நிறைய பணிகள் பண்ணியிருக்கார், களப்பணியாக இருக்கு. அதனால் புஷி ஆனந்துக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. ரெண்டாவது திமுகவுக்கும் வெற்றி வாய்ப்பு, ஏன்னா அங்கே வந்து ஃபேமிலி பிரச்சனை வந்து போச்சு. கருணாநிதிக்கு இடம் தரல அப்படிங்கிற கோபம் வருத்தம் அவருக்கு இருக்குது. அவருடைய ஆதரவுகளை எந்த அளவுக்கு வேலை செய்வாங்கன்னு தெரியல. அது இன்னொரு இதில் சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து திருப்பரங்குன்றத்தில் போட்டிடுறார். திருப்பரங்குன்றத்தில் அதிமுக சார்பில் ராஜன் செல்லப்பா நிச்சயம் அவர் தான் வெற்றிக்கு அதிகமான வாய்ப்பு அவருக்கு தான் இருக்குது. ரெண்டாவது பாஜக வந்து திருப்பூர் வேலை செஞ்சால் அதிமுக வேலை செய்வாங்க. நிச்சயமாக திமுக மற்ற கட்சிகள் வேலை செய்ய மாட்டாங்க. திருச்செங்கோடு அருண்ராஜ் அங்கே களத்தில் இருப்பவங்களை எதிராளிகள் யாருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. மற்ற கட்சிகள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல. அருண்ராஜெல்லாம் இஸ் எ குட் கை, படித்த விவரம் தெரிஞ்சவர், அவரோட பழகியிருக்கேன் நான். ஆனால் பார்க்கணும், அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவருக்குன்னு ஒரு இது இருக்குது, அந்த தொகுதி காலங்காலமாக இருக்குது. ஸோ அவர் தக்க வைத்துக் கொள்வார், நிச்சயம் செய்வார். அவர் நீண்ட காலம் இருந்த தொகுதி, பரிச்சயமான முகம் இல்லை. அது ஒன்று. சத்யபாமாவுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம், சத்யபாமா கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா செங்கோட்டையனோட லாயலிஸ்ட்டை வந்தம்மா. ஆமாம், அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 1000 லைட்ஸில் ஜேசிடி பிரபாகர் அதிமுகவுடைய முன்னாள், அவருக்கு எதிராக 1000 லைட்டில் எழிலன். ஆமாம், எழிலன், டாக்டர் எழிலன். அதுக்கப்புறம் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி. அது ஒரு பெரிய 1000 வழக்கு தொகுதி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஒரு காலத்தில் மு.க. ஸ்டாலினும் கே. கிருஷ்ணசாமியும் போட்டியிட்டாங்க. கே. கிருஷ்ணசாமி வெற்றி பெற்று அமைச்சரானார். வளர்மதியும் டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க. எழிலன் நாகநாதன் சிட்டிங் எம்எல்ஏ, அவரும் டஃப் ஃபைட்டு கொடுப்பாரு. அதனால் வந்து இவர் ஜேசிடி பிரபாகருக்கு உகந்த தொகுதி வில்லிவாக்கம் தான். அவர் வில்லிவாக்கம் இப்போ தொகுதி கிடையாது இல்லையா? ஆமாம், வில்லிவாக்கம் வந்து ஆதவர்ஜுனா இல்லை, வில்லிவாக்கம் தொகுதி ஆதவர். ஆக்சுவலாக ஜேசிடி பிரபாகரன் வில்லிவாக்கம் தொகுதியில் நன்கு பரிச்சயமானவர். அவர் முன்னாள் எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு பரிச்சயமான அந்த தொகுதிக்கு பதிலாக இந்த இடம் கொடுத்தது வியப்பாக இருக்குது. பார்க்கணும் அது எப்படின்னு. அங்கே 3 பேருமே களத்தில் தீவிரமாக இறங்கக்கூடியவர். 3 பேருமே அரசியல் அனுபவம் பெற்றவர்கள். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், பாஜகவுடைய வினோத் பி செல்வம், அவருக்கு ஆக்சுவலி டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா சென்னையில் வந்து ஒதுக்கப்படல, அவங்களுக்கு ஒரு தொகை தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. மயிலாப்பூர் மோஸ்ட்லி தமிழிசை கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் வினோத் செல்வத்துடைய சகோதரர் ரேவந்த் சரண் அவர் வந்து தாவேக்கால இணைஞ்சு இப்போ அவருக்கு வந்து மதுரவாயல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ரோஹிணி திரையரங்கம் ரோஹிணி திரையரங்கம் வினோத் செல்வம் தானே. அதான் இவங்க ஃபேமிலி தான். ஸோ அவருடைய சகோதரருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது அந்த தொகுதியை பொறுத்தவரை எப்படின்னு சொல்ல முடியாது மதுரவாயல். ஓகே, இன்னொன்று என்னென்னா லால்குடி தொகுதி கூப்பா கிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு உங்களுக்கு தெரியும், கூப்பா கிருஷ்ணன் வந்து தனியாக ஒரு அதிமுக சார்பில் திருச்சி போன்ற பகுதியில் போட்டியிட்டவர். லால்குடியில் அவர் சார்ந்த சமுதாயத்தினர் கணிசமாக இருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. திருச்சி பகுதியில் நிறைய பேர் முத்தரையர் சமுதாயம் இருக்குது, அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. ஆனால் அவர் வந்து அதிமுகவில் இருந்தபோது வெற்றி பெற்றிருக்கார். தமிழர் பூமின்னு ஒரு கட்சி தொடங்கி நடத்தினார். அதுக்கப்புறம் தேமுதிகவில் போனார். பல்வேறு கட்சிகளை போயிட்டு வந்தார். எந்த கட்சியிலையும் அவர் வெற்றி பெறவில்லை. அதிமுகவில் இருந்தபோது மட்டும்தான் வெற்றி பெற்று அமைச்சராக கூட ஆனார். இந்த மாதிரி தாவேகா சார்பில் நிற்கிறார். லால்குடியில் அவருக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அது உறுதியாக சொல்ல முடியாது. அது நிச்சயமாக சொல்லக்கூடிய ப்ராமிசிங் கேண்டிடேட்டாக தெரியல. பாப்புலர் தெரியும் எல்லாருக்கும் அறிமுக, ஏன்னா அவர் அதிமுகவில் இருந்ததுனால. ஆனால் மற்றபடி அவருக்கு எதிராக யார் களம் இருக்காங்க, ஒருவேளை ரொம்ப சாதாரண ஆட்கள் போட்டிட்டால் அவருக்கு வேலை செஞ்சு வெற்றி பெறதுக்கு சான்ஸ் உண்டு. அதர்வைஸ் டஃப் கேண்டிடேட்டாக இருந்தால் வாய்ப்பு கொஞ்சம் சிரமம்தான். ஓகே, இப்போ தாவேக்காலேருந்து அதிமுகவுக்கு போவோம். அதிமுகவும் இன்று காலை தான் வந்து 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. அவங்க வெளியிட்டதிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பட்டியலாக இது வந்து விவாதிக்கப்படுது. அதுக்கு நம்பர் 1 ரீசனாக என்ன இருக்குது அப்படின்னா, திருவிக்கா நகர். திருவிக்கா நகரில் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ வந்து பகுஜன் சமாஜ் கட்சியுடைய முன்னாள் தலைவர், படுகொலை செய்யப்பட்டவர், பட்டியல் சமூகத்துக்காக நிறைய செய்தார் அப்படின்னு அந்த ஒரு தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வைத்திருந்தவர்.
அவருக்கு வந்து இப்போ வந்து வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ரெட்டைலை சின்னத்துல திருவிக நகர்ல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் களமிறங்குறார். இது எப்படி இருக்கும்? அது அனுதாபவலை நிச்சயம் அவங்க சார்பில் இருக்கும். திருவிக நகர் பகுதியில் தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். அந்த ரணம் வந்து அவங்களுக்கு இருக்கும். 2வது திமுக அந்த விஷயத்தில் பெத்தனமாக இருந்ததுனால திமுகவுக்கு எதிராக தீவிரமாக செயல்படுவாங்க. திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக தான் சரின்னு அதிமுக சார்பில் போட்டி எடுக்கிற பொற்கொடிக்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நான் பார்க்குறேன். ம், ம், ம். அந்த கோபம் அவங்க மேலே இருக்க கோபம். Okay. 2வது இவங்க மேலே ஏற்படுகிற அனுதாபம். 2ம் இருக்கும். ம். இதுல இன்னொன்று என்னன்னா, சென்னை வந்து சென்னையில் 16 தொகுதி, சென்னை வந்து முழுக்க முழுக்க திமுகவுடைய கோட்டை ஆமாம். அப்படின்னு வந்து அறியப்பட்ட இடம். ஸோ இப்போ அதில் வந்து ரொம்ப கேண்டிடேட் லிஸ்ட்டு பார்க்கும்போது, இப்போ அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை படிக்கிறேன், உங்களுடைய இது சொல்லுங்கள். 1000 விளக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, அதை சொல்லிட்டோம். அண்ணா நகர் கோகுல இந்திரா முன்னாள் அமைச்சர், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆதி ராஜாராம். ஆதி ராஜாராம் வந்து கடந்த முறை 2 முறை மு.க. ஸ்டாலினுக்கு எதிராகவே களமிறக்கப்பட்டார். நிறைய வாக்குகள் பெற்றார். ஆதி ராஜாராம் ஒரு களப்பணியாற்றுகிறார். நீண்ட காலம் வந்து அதிமுகவில் அர்ப்பணிப்புள்ளோடு செயல்பட்டவர். இப்போ அவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக களமிறங்காமல் அவருடைய மகன் உதயநிதிக்கு எதிராக களமிறங்கியிருக்கிறார். ஸோ அங்கே வந்து டஃப் ஃபைட் கொடுப்பார். வெற்றி ஒன்று உதயநிதி வெற்றி நேரோ மார்ஜினில் வெற்றி பெறலாம், அல்லது வெற்றி வாய்ப்பு இழப்பதற்கான சான்சஸ் ஏன்னா ஆதிராஜாவும் அந்த அளவுக்கு டஃப் ஃபைட் கொடுப்பார். அதனால அவர் தான் வெற்றி பெறுவார்னு உறுதியாக சொல்ல முடியாது. வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அளவு கூட நடக்கலாம். அந்த அளவுக்கு தீவிரமாக களமிறங்குவார்னு. ஆதிராஜாவும் ஃபீல்டு ஒர்க்கர், ஃபீல்டில் ஒர்க் பண்ணவர். அவர் பல ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அவருக்கு ஸ்டாலினுக்கு எதிராகவே போய் நிறுத்தப்பட்டார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு உண்டு. எப்படி 80 கலைஞருக்கு எதிராக ஆண்டை நிறுத்தப்பட்டாரோ அந்த மாதிரி டஃப் ஃபைட் கொடுப்பார். உதயநிதிக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும், பட் டஃப் ஃபைட்டு கொடுப்பார். எப்படி ஹண்டே கலைஞர் நேரோ மார்ஜினில் தான் வெற்றி பெற்றார். அப்படி இருக்கக்கூடும்னு நினைக்கிறேன். இதில் இப்போது துறைமுகம் ராயபுரம் மனோ, இவர் வந்து அதிமுக சார்பில் வட சென்னையில் 2024 வந்து போட்டியிட்ட கேண்டிடேட். காங்கிரஸ்லேருந்து அதிமுகவுக்கு வந்தவர், கணிசமான ஓட்டை வாங்கினார். இப்போ வந்து சேகர் பாபுக்கு எதிராக அவர் களமாடுகிறார். விருகம்பாக்கத்தில் விருகை ரவி, தியாகராய நகர் வந்து சத்யநாராயணன், வேளச்சேரியில் MK அசோக்கு தரப்பட்டிருக்கிறது. இதில் என்னன்னா, இப்போ இந்த வேளச்சேரி ஏரியாவை பார்த்தோம் அப்படின்னா, வேளச்சேரி வந்து காங்கிரஸுக்கு தர அசன் மௌலானா தொகுதிக்கு நிறைய பண்ணியிருக்காரு. தம்பி இளைஞர் தான் அவர், எனக்கு நண்பர். பல பேர் யார் எந்த வாக்காளர் எந்த உதவின்னு அப்ரோச் பண்ணாலும் ஏதாவது செஞ்சுருவார் அவர். அப்படி செய்யக்கூடிய ஈஸிலி ஆக்சசபிள். அதே மாதிரி அசோக்கும் தான். அசோக்கும் களப்பணியில் லேசப்பட்டவர். அங்கேயே டஃப் ஃபைட்டு தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேளச்சேரியிலையும் ஆமாம். அதாவது திமுக மீதான அதிருப்தி அல்லது காங்கிரஸ் மீதான கோபம் இருந்தால், அந்த மாதிரி ஒரு அதிருப்தி இருந்தால் அது தாக்கும் அசன் மௌலானாவே பாதிக்கும். மீது கொஞ்சம் அதிருப்தி இருப்பதாகத்தான் வந்து அசன் மௌலானா மேலே 2-3 கேசஸ் இருக்குது, 2-3 புகார்கள் இருக்குது, குற்றச்சாட்டுகள் புகார்கள் இருக்குது. அது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அது ரொம்ப நாள் ஆச்சு. அது சில கேசஸ்ஸு. பட் பை அண்ட் லார்ஜ் வந்து ஃபீல்டு ஒர்க்கர்ன்றது அசன் மௌலாக்கே இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி அசோக்கும் களமாடுறதுல கெட்டிக்கார தீவிரமாக களமாடுறோம். அவருக்கும் செல்வாக்கு உண்டு. அந்த ஏரியாவில் 10 பேரை கூப்பிட்டு அசோக் தெரியுன்ற அளவுக்கு பரிச்சயமானவர் தான் அவர். ஓகே, டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போது ஓவராலாக பொதுவான கேள்வி, ஓவராலாக பார்க்கும்போது இந்த கேண்டிடேட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது, நான் நிறைய பேர் பேசுகிறத கேட்குறேன், படிக்கிறேன், இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் வேட்பாளர்களை வைத்து தான் இந்த தேர்தல் நகருது அப்படின்னு பார்க்கும்போது இருமுனை போட்டி தான் தெளிவாக தெரியுது. 4 முனை போட்டி அப்படிங்கிறதே ஒரு சில தொகுதிகளில் தான் தெரியுது. குறிப்பாக காரைக்குடியில் எடுத்தால் ஒரு 4 முனை போட்டி கிளியராக தெரியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது பெரம்பூரில் 3 முனை போட்டி இருக்க போகுது. 1000 விளக்கில் உங்களுடைய பார்வையில் இது என்ன எலெக்ஷனாக இருக்கும்? 5 முனை போட்டியாக இருக்குமா, 4 முனை போட்டியாக இருக்குமா, 2 முனை போட்டியாக இருக்குமா, இல்லை ஒரே முனை தானா? உங்களுடைய பார்வை? பை அண்ட் லார்ஜ் சென்ற முறை போல் இந்த முறையும் திமுக அதிமுக அணிகளுக்கு இடையிலான மோதலாக இருக்கும். அணிகள்னு சொல்லிட்டேன், ஏன்னா அசன் மௌலானா அந்த கட்சியை சேர்ந்து தமிழிசைன்னு எடுத்திங்கன்னா பிஜேபி. ஸோ அதுதான் இருக்கும். ஆனால் நாம் தமிழருடைய வளர்ச்சியை நம்ம வந்து ஒதுக்கிட முடியாது. படிப்படியாக தான் வர்றாங்க. நல்லா கவனிக்கணும். நாம் தமிழரும் அழகாக
வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காங்க. அதாவது நீண்ட காலமாக தமிழகத்தில் மாநில கட்சிகளில் செல்வி ஜெயலலிதா அம்மையார் போன்ற ஒரு சில பேரை தவிர பிராமணர்களை நிறுத்தின களம் மிக குறைவு. அது எந்த கட்சியாக இருந்தால் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, காங்கிரஸில் எனக்கு தெரிஞ்சு பிராமணர் சமுதாயத்தை நிறுத்தினது. நாம் தமிழர் 4 வேட்பாளர் நிறுத்தியிருக்கு. ஜெயலலிதா கட்சியில் தான் டிஎம் ரங்கராஜன், ராமநாதன், ஜெயலலிதா அம்மையார் 3 பேர் தான் பிராமணர்கள். வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு நினைவில்லை. அவரோட அது ஜெயலலிதாவே பிராமணர் இல்லாமல் எல்லாருக்குமானவர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த வேறு அதுக்கு பிறகு தன்னுடைய கட்சியில் 4 பிராமணர்கள் நிறுத்தியிருக்கிறார். அது ஒரு பரவலாக பேசப்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது முக்கியம் இல்லை. வீரப்பனுடைய மகள் வித்யாராணி அந்த கட்சி சார்பில் போட்டிடுறாங்க. நிறைய குறிப்பிடத்தக்க தலைகள்லாம் நாம் தமிழர் சார்பில் போட்டிடுறாங்க. கடந்த முறை போட்டிக்கிட்ட காளை மாநில இப்போ இந்த அதிமுகவில் இடம் தருவாங்கல்ல, கிடைக்கல. அதிமுகவில் டிக்கெட் தரப்படாத சில பேரையும் நம்ம குறிப்பிடணும். அருப்புக்கோட்டையில் வைகை செல்வன் கிடைக்கும்ன்றதில்லை, ஏன் தரலன்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு ஸ்போக்ஸ் பர்சனாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க போலரு, அல்லது வேறு பின்னாளில் ராஜ்யசபா மாதிரி ஏதாவது தருவாங்க. ஏன்னா சிவி சண்முகம் ஜெயிச்சிட்டார்னா எம்பி பதவி ரிசைன் பண்ணணும். அந்த இடத்துக்கு இவரை கொண்டு வருவாங்கன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம யூகம். அதே மாதிரி மாஃபா பாண்டியராஜன் தரலைன்னா அவர் ரொம்ப நாள் ஆக்டிவாக இல்லை. 5 வருஷம் அவர் 2021 தேர்தலுக்கு அப்புறம் அவர் காணோம், பிக்சர்லேயே இல்லை. அதனால் அவருக்கு இல்லை. அப்புறம் இன்னும் ஒரு 3 பேர் அதிமுகவில் 3-4 பேர் அந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் திமுகவில் மனோ தங்கராஜ் தரல, அவர் மீதான புகார். அப்புறம் இவர் ராஜீவ்காந்திக்கு தருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, ராஜீவ்காந்திக்கும் கிடைக்கல. ராஜீவ்காந்திக்கு இல்லை, கிடைக்கல. மனோ தங்கராஜ் கயல்விழி செல்வராஜ் தரல. அதே மாதிரி அதிமுகலையும் சில பிஜேபியிலையும் பல பேர் எதிர்பார்த்தவங்க பல பேர் கிடைக்கிற. எஸ்ஜி சூர்யா வேளச்சேரி தனக்கு ஒதுக்கப்படும், அது தனக்கு கிடைக்கும் ஒன்று எதிர்பார்த்தார். அந்த மாதிரி சில பேர் இல்லை. ஆனால் அது பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அண்ணாமலையே போட்டியிடலை, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதுவும் ஒரு கேள்வியாக தான் வைக்கலாம். அது அண்ணாமலைக்கு 2 காரணம் சொல்கிறான். ஒன்று, அரசியல் ரீதியாக அவருக்கு எதிராகவே கட்சியில் செயல்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சரே அவருக்கு தரணுங்கிறதுல முனைப்பு காட்டலை. அப்படி மேலிடம் கேட்டபோது கூட பரவாயில்ல, ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஊடக செய்திகள் வந்திருக்கு ஒன்று. ஸோ அண்ணாமலை கட்சியில் பல பேரை பகைச்சிக்கிட்டாருன்னு ஒரு பரவலாக பேச்சு உண்டு. அவர்களுக்கெல்லாம் அவர்களோட கை ஓங்கும்போது அண்ணாமலைக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவரும் இதில் ஆர்வம் காட்டலே அப்படின்றது தெரியுது. ஆனால் இன்னொன்று, எடப்பாடி தான் கொடுக்கல அண்ணாமலைக்கு. இல்லை, எடப்பாடிக்கு அதில் ஒன்றும் பெரிய இருப்பதாக இருக்குல்ல. எடப்பாடி அதில் ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் சீரியஸ் இல்லை. எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் உண்டான அந்த வார்த்தை போர் இல்லை, அது அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போது தேர்தலில் அந்த இது தெரியல. பாஜக கட்சியினரே அவருக்கு அவ்வளோ ஆர்வம் காட்டலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி கூட அண்ணாமலை போட்டிட்டால் வரவேற்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இட்ஸ் நாட் எ த்ரெட். சிஎம் கேண்டிடேட் இன் அண்ணாடிஎம்கே அலையன்ஸ் ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி தான். நான் ஒட்டுமொத்த கூட்டணியை சேர்த்து சொல்கிறேன். டிடிவி தினகரன் போட்டியிலே இல்லை. அவர் கிளீனாக சொல்லிட்டார், என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் டிக்கெட் கொடுக்கணும், அவங்கள எம்எல்ஏவை ஆக்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அவர் சேர்ந்தவங்களாம் டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்காரு. செந்தமிழன்லாம் இருக்கார், சைதாப்பேட்டில் போட்டிக்கிட்டார். அது ஓவர். அதே மாதிரி மற்ற கட்சியினருக்கும் பெரிய த்ரெட்டு கிடையாது. அண்ணாமலை போட்டியிடலான்னு முதல்லே சொல்லியிருக்காரு. அவங்க தந்தையார் கூடலில் தேர்தல் பணியில் அவருக்கு அதிக ஆர்வம் காட்டலை. 2வது, அமித்ஷாவே முன்னாடி சொன்னதாக எல்லா பத்திரிகையிலும் வந்தது உங்களுக்கு தெரியும். அவருக்கு தேசிய அளவில் பொறுப்பு தரப்படும் அப்படின்னு. ஒருவேளை இந்த தேர்தல் முடிவுக்காக காத்துட்ருக்காங்களா தெரியாது. ஆனால் அண்ணாமலைக்கு உரிய அங்கீகாரம் பாஜகவில் தந்தால் தான் அந்த கட்சி வளரும், இல்லைன்னா வளர வாய்ப்பு இல்லைன்றது என்னோட அபிப்பிராயம். இல்லை, இன்னொன்று, பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 27 சீட்டு அது சம்பந்தமாக நிறைய கிணத்துக்கடவுலேருந்து பல கட்சிகள் அது குறிப்பாக கிட்டத்தட்ட 15 இடத்துக்கு மேலே உதயசூரியனில் அமைச்சர்கள் எதிர்த்து களம் இறங்குகிறது பாஜக. அந்த மைனஸ் சீட்ஸை கொடுத்துருக்குறாங்க.
அதே மாதிரி வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளும் குறைவா இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கு. குறிப்பா மதுரை சவுத்து, கோயம்புத்தூர் நார்த்து, அவினாசி, சாத்தூர், தளி இதில் தான் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள். மற்ற எல்லாமே வந்து ஏடிஎம்கே கொடுத்தது எல்லாமே வந்து வீக்கான தொகுதி, அப்படி இல்லைன்னா டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி. இது எப்படி கேட்டு வாங்கினாங்க? மதுரை தெற்கு வந்து ராமசீனிவாசன். ஆமாம், மதுரை தெற்கு வந்து ராமசீனிவாசன் சொல்லப்படுது. கோயம்புத்தூர் நார்த்து மானத்தி ஸ்ரீனிவாசன். அவினாசி எல்முருகன் போட்டியிடுவார்னு சொல்லப்படுது. சாத்தூர் வந்து நயினார் நாகேந்திரன் சொல்லப்படுது. தளி வந்து அமர் பிரசாத் ரெட்டின்னு சொல்லப்படுது, பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த 5 தொகுதி தான் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கு. இதை தாண்டி எல்லாமே வந்து காத்து போன டயர் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களே வந்து எழுதுன்னு பார்க்குறோம். தளியை பொறுத்தவரை சிபிஐ ராமச்சந்திரன் வெற்றி பெற்றுவார். அவருக்கு பேஸ் இருக்கே ஓரளவு செல்வாக்கு மிக்கவர்னு சொல்கிறாங்க. இவருக்கு திருநெல்வேலியை தராமல் சாத்தூர் கொடுத்துருக்காங்க. சென்ற முறை திருநெல்வேலியில் போட்டியிட்டு எம்எல்ஏவானார். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட திருநெல்வேலி பார்லிமெண்ட் எலெக்ஷன் தொகுதியில் போட்டியிட்டார். இந்த மாதிரி சாத்தூர் கொடுத்துருக்காங்க. சாத்தூரில் அவருக்கு எதிராக நினைக்கப்படுறது யார்? கே சார் கொடுக்கல இல்லை, அதனால் தப்பிச்சார். வாய்ப்பு இருக்கலாம், கரெக்டு. மற்றபடி தளியை பொறுத்தவரை எனக்கு சிபிஐ வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. மற்ற தொகுதிகளில் இப்போ வெற்றி வாய்ப்புனா மயிலாப்பூரை பற்றி சொல்லுவாங்க. மயிலாப்பூரில் 2001 பிஜேபி ஜெயித்தது. கேஎன் லக்ஷ்மணன் 2001 செல்வி ஜெயலலிதாமையார் ஆட்சிக்கு வந்தார். அந்த சமயத்தில் அதிமுகவே மகத்தான வெற்றி பெற்றாலும் அதிமுக வேட்பாளராகவும் பிராமணரானும் மைத்ரேயன் தோல்வியடைந்தார். 2001 பிராமண சமுதாயம் அதிகம் இருக்கிற பகுதின்னு சொல்லுவாங்க. ஆனால் கேஎன் லக்ஷ்மணன் ஜெயித்தார். அவர் பிராமண சௌராஷ்டிரர். இந்த முறை தமிழிசை நிறுத்தப்பட்டிருக்கார். தமிழிசை கொஞ்சம் பிஆர் வேலை நல்லா பண்ணுவாங்க, அவங்க ஜெயிக்கிறதுக்கு இருக்கலாம். இல்லை, ஆனால் ராசிபுரம், நாகர்கோயில், உதகமண்டலம், திருப்பூர் சவுத்து, ராதாபுரம், வாசுதேவநல்லூர், திருப்பத்தூர், மானாமதுரை இதிலெல்லாம் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. குறைவு. ஆனால் இல்லை, நாகர்கோவில் எப்படி சொல்ல முடியாது. பத்மநாபபுரம், நாகர்கோயிலெலாம் கொஞ்சம் பிஜேபி பெல்ட் தான் அது. இவன் பிஜேபி தமிழ்நாட்டில் அடையாளமே தெரியாத காலத்துலேருந்தே இந்து முன்னணியிலேருந்து பாலச்சந்திரன் ஒரு எம்ஜிஆர் காலத்திலே வந்தார். இந்து முன்னணி சார்பில் போட்டிக்கிட்டு சுயேட்சை சின்னம் தான் பாலச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்தார். பிறகு 91 நான் நினைக்கிறேன், 96, 91, 96 வேலாயுதம் பிஜேபி சார்பில் தாமரை சின்னத்தில் தனித்தன் போட்டிட்டு வெற்றி பெற்றார். அந்த குமரி பெல்ட்டில் கொஞ்சம் காந்தி கூட செலவு பண்ணாமல் ஜெயித்தார் இப்போ சிட்டிக்கு எம்எல்ஏ. ஆகையினால அவங்கள விட ரொம்ப டஃப் வந்து தமாக தான். அவங்க தான் இந்த குமரியில் நிறுத்தப்பட்டதுனால கிள்ளியூர் அவங்க ஒட்டஞ்சத்திரம். ஆனால் ஈரோடு கிழக்கில் யுவராஜ், ஒட்டஞ்சத்திரம் விடியல் சேகர், கிள்ளியூரில் வந்து மூப்பனாருடைய விசுவாசிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்கள் அப்படி பார்க்கணும். காங்கிரஸ் வெற்றி பெற்றதுன்னா காங்கிரஸ் மூப்பனார் இருந்தபோது குமாரதாஸ் வெற்றி பெற்றார். அதே இவர் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கிய போது அதே கிள்ளியூரில் அதே குமாரதாஸ் தமாக வேட்பாளராக வெற்றி பெற்றிருக்கார். ஸோ அந்த ஒருவேளை மூப்பனார் விசுவாசி என்பதனால தமாகாவுக்கு ஆதரவுப்படுது. சின்னம்ங்கிறது வேறு. கை சின்னத்திலையும் வெற்றி பெற்றாங்க, சைக்கிள் சின்னத்திலையும் வந்தாங்க. ஆகையினால் சின்னத்தை பற்றி சின்னம்னு பார்த்திங்கன்னா தாமரை இது குமரியில் தாமரைக்கு ஒரு செல்வாக்கு உண்டு, அந்த பாஜகவுக்கு செல்வாக்கு உண்டு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மூப்பனாரோட விசுவாசி. ஆனால் கிள்ளியூரில் அண்மை காலமாக வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறுது. தேசிய கட்சி தான் வெற்றி பெறும். அதில் பார்த்தா இப்போ தேசிய கட்சி யாருன்னு பார்க்கணும். விளவங்கோட்டில் இந்த விஜயதாரணத்தையும் நிறுத்தப்படுவார். அவருக்கு செல்வாக்கு உண்டாங்க. அவருக்கு காங்கிரஸில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போதே அவரை தோற்கடிக்க காங்கிரஸ் கட்சியிலே சில உள்குத்து வேலைலாம் நடந்தது. ஆனால் அதையும் மீறி அவங்க ஜெயித்தாங்க. ஸோ விளவங்கோடில் நன்கு அறியப்பட்டவர் விஜயதரணி. அவருக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். சரி சார், இன்னும் வேட்பாளர் பட்டியல் எல்லாத்துலேயும் வந்ததுக்கு பிறகு நல்லா எல்லா லிஸ்ட்லாம் வச்சுட்டு அடுத்த நேர்காணலில் இன்னும் விரிவாக பேசுவோம். வருகை தந்து கருத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சாதான் நன்றி.